சிறு தொழில் செய்கிறாரு. சிறு தொழில்ன்றது காய்கறி வியாபாரம். காய்கறி வியாபாரத்தினால எங்களுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் வருமானம் பத்தலை. எங்களுக்கு வருமானம் பத்தாதனால 2 பிள்ளைகளை வச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி நடத்துறது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா குடிப்பழக்கத்தினால வேலைக்கே போகாமல் இருந்தார். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க என் குடும்பம். சரி, நான் தான் படித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். படிப்பே இல்லாதப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நிறைய இருந்தது. நல்லா பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், ட்ராயிங் பண்ணுவேன். இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருந்தேன். படிப்பே இல்லாதப்போ இதெல்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி பெஸ்ட்டாக வர்றது என் ஒரு குடும்பத்தோடு நான் இருந்தேன். This has been an issue that World Vision has always struggled with. How do you give our parents another opportunity to break out of the cycle of poverty? And this is involved that we invest in the families and communities so that they are able to give another chance to their child, that the child would need not repeat the mistakes and the difficulties that the parents have gone through in their lives. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் நான் வேர்ல்ட் விஷன் கிட்ட போனேன். வேர்ல்ட் விஷனால் எங்களுக்கு ட்ரை சைக்கிள் கொடுத்தாங்க. ட்ரை சைக்கிள் மூலமாக எங்களுக்கு ரொம்பவும் வருமானம் பெருகி இருந்த நிலையில் எங்கள் குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நான் 8th படிக்கும்போது வேர்ல்டு விஷன் வந்தாங்க. எஜுகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் 10th படிக்கிறேன். 470 மேலே மார்க் எடுக்கிறேன். 490 மேலே மார்க் எடுத்து என் ஆம்பிஷன் மாதிரி டாக்டர் ஆகி எங்கள் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லையும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் முன்னுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிய இல்லாமல் எல்லாருக்கும் தெரிய வச்சு அவங்களையும் என்ன போல் வர வைக்கணும் ஒரு எண்ணத்தோடு அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Today, what we are able to do with the street children in Chennai or Lucknow or Kanpur or wherever it is because of the trust that you have placed. We have seen partners who visit our communities come back completely transformed because of this fact that change is possible through the lives of our children. பெற்றோர்கள் அவங்க காலையிலே அவங்க வேலைக்கு போயிடுறதுனால பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சரியாக போகிறதில்ல. காரணம் அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க, இல்லை எங்கேயா போய் விளையாடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பேரண்ட்ஸை சந்தித்து கல்வியுடைய ஒரு விழிப்புணர்வு கொடுத்து திருப்பியும் அதே ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா மூலமாகவே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து ஸ்கூலில் சேர்த்து விட்றோம். வேர்ல்டு விஷன் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. தம்பி, நீ ஸ்கூலுக்கு போ, அப்போ தான் வாழ்க்கை மாறும் சொன்னார். அதை மைண்ட் வச்சு நான் ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து ஒரு பெரிய ஆள் ஆகி இந்த ஏரியா விட்டு போயிடுவேன். நான் மட்டும் போகிறது இல்லாமல் இந்த ஏரியாவில் எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போயிட்டு இந்த ஏரியாவே மாற்றணும். அதுதான் என் கனவு. ஒவ்வொரு வீடாக போய் அநேக பிரச்சனைகளுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாய்மார்கள் அவளுடைய 5 வயதுப்பட்ட பிள்ளைகள் ஆகியோர்களை அவர்கள் வயதுக்கேற்ற எடை உள்ளதா என்பதை கண்டறிய அவர்களை நாங்கள் அங்கன்வாடிக்கு நாங்கள் அனுப்புகிறோம். வேர்ல்டு விஷன் மூலம் எங்களுக்கு டிவி டிவிடி பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு வராங்க இந்த டெய்லி இந்த டிவி ரைம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக. வாட்டர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஆக்வாஃபைன் கம்பெனி. இது ப்ளே மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்காங்க. முதல்ல குழந்தைங்க நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் குழந்தைய ஹைட் அண்ட் வெயிட் எடுப்போம். குழந்தையோடைய வயசுக்கு ஏற்ற ஹைட் அண்ட் வெயிட் இருந்தால் ஓகே, குழந்தை நார்மலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஆனால் குழந்தையோட கொஞ்சம் வெயிட் ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தால் அதுக்கு உண்டான ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும் குழந்தைக்குன்னு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். வேர்ல்டு விஷன் மூலயமா அங்கன்வாடிக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு டீச்சர் வெயிட்டு ஹைட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு குழந்தைக்கு வயசுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சத்தான உணவை பற்றி சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணேன். என்னோடய பையன் இப்போ ஆரோக்கியமாக ஹைட்டு வெயிட்டோட வயசுக்கு ஏற்ற வெயிட்டோட இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. That every child out of school is a potential child laborer and consequently a great candidate for people's exploitation. We do not want this to happen. So we invest heavily in making sure that children have access to education. And this is, over the last few years,
has yielded great results. We have seen our enrollment numbers go high in terms of primary schooling, in terms of secondary school, our children enrollment levels have gone up. But more importantly, when a girl walks out of her community, to be able to go to college is a great sense of pride for us. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் படிப்பேனா படிக்க மாட்டேன்னு டவுட்டாக இருந்தேன். ஸ்கூல் மூலமாக எனக்கு வேர்ல்டு விஷன் ஸ்பான்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் 9th படிக்கிறேன், நல்லாவும் படிக்கிறேன், நேஷ்னல் பிளேயராக அவங்க முன்னாடி நிற்கிறேன். டெஃபினட்டாக இந்தியா டீம் ஆடுவேன். Through all this, our dream is to make India a nation that is fit for children. And your partnership matters. And we're grateful to you for your partnership. Thank you. என் குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இல்ல, வேர்ல்டு விஷனுக்கு ரொம்பவும் நன்றி. எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண வேர்ல்டு விஷனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வேர்ல்டு விஷனுக்கு ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு ஸ்பான்சர்ஸ்க்கும் வேர்ல்டு விஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.